ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பன் ஒரு பக்கம், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, கே.ஏ. செங்கோட்டையன் இவங்கெல்லாம் குரூப்பாக அடிச்சுக்கிட்டு தான் ஜா அதிமுக ஜே சேவல் சின்னத்துலேயும், அதிமுக ஜானகி ரெட்டப்புறா சின்னத்திலையும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. விஜய் தான் எங்கள் கட்சியை உடைக்கிறாரு, தாவேகா அந்த கட்சி உருவாகியே 2 வருஷம் தான் ஆச்சு. உங்கள் பிளவுகள்லாம் 10-15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. தொடர்ந்து 10-11 முறை தேர்தலில் தோத்தா யாரும் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த கட்சியிலும் ஏற்றுக்க மாட்டாங்க. தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு புது ஆளுகிட்ட கொடுக்கணும். யூ ட்ரை யுவர் மெத்தட். மேயர் பிரியா உதயநிதியினுடைய பக்தை. இப்போ உதயநிதிக்கு விஜய் வந்தது மிளகா, பச்சை மிளகா வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அடுத்தது அப்பா 1 வருஷம் 6 மாதம் இருந்துட்டு நம்ம தான் முதலமைச்சர் கனவுல இருந்தார். இப்போ அவர் எப்பவும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற நிலைமைக்கு அந்த கட்சி இருக்குது. சேகர் பாபுவை பொறுத்தவரையில் அவர் ஒரு முன்னாள் ரவுடி தாங்க. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தார். நீங்கள் அதிமுகவில் இருந்த 8-9 மந்திரிங்க தான் திமுகவையே இயக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் திமுகலாம் இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. இன்று நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நடந்து கொண்டே இருக்கு. அது இன்னமும் முடிவுக்கு வரலை. இப்போ தனித்தனி குரூப்ஸாக இருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்கள், சி.வி. சண்முகம், வேலுமணி ஆதரவாளர்கள் தனித்தனி குரூப்பாக இருந்தாங்க. இப்போ சி.வி. சண்முகம் இருக்க ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த அதிமுக கட்சியில் என்னதான் பிரச்சனை? அதிமுக கட்சியே பிரச்சனை தாங்க. ஏன்னா அது ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி டெமோக்ராட்டிக்காக செயல்படுத்தி கட்டமைக்கப்பட்ட கட்சி இல்லைங்க. அது எம்ஜிஆர் என்ற மகத்தான மக்கள் தலைவர் உருவாக்கிய கட்சி. அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கோடு அப்படியே வளர்ந்த கட்சி. அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. அவங்களும் மக்களை ஆகர்ஷித்ததால் அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் பார்ட்டியாகவே போயிட்டுருக்கு. அதுக்கு இந்த டெமோக்ராட்டிக்காக செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு அப்படிலாம் அடிக்கடி மீட் பண்ணுறது, டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் இன்டர்னலில் கிடையாதுங்க. அது ஒரு கட்சி, அவ்வளோதான். இப்போ இது அதிமுகவுக்கு இந்த மாதிரி உட்கட்சி பூசல் வர்றது, பிளவு பண்ணுறது, கோஷ்டி மோதல் நடக்கிறதெல்லாம் புதுசு இல்லை, இப்போ உருவானதில்லை. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆர்.எம். வீரப்பன் ஒரு பக்கம், ஜானகி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, கே.ஏ. செங்கோட்டையன் இவங்கெல்லாம் குரூப்பாக அடிச்சுக்கிட்டு தான் ஜா அதிமுக ஜே சேவல் சின்னத்துலேயும், அதிமுக ஜானகி ரெட்டப்புறா சின்னத்திலையும் கண்டெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? ஸோ அதிமுகவில் பிளவு என்பதும் உட்கட்சி பூசல் என்பதும் கோஷ்டி மோதல் என்பதும் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. கேரக்டர்ஸ் தான் மாறிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயலலிதா மறைஞ்சாங்க. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகும் பிரச்சனை வந்துடுச்சுல. இபிஎஸ், ஓபிஎஸ், சரி ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிட்டாங்க, அவரும் போடான்ட்டு டிஎம்கேக்கு போயிட்டாரு. இப்போ திருப்பி பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை, எஸ்பிஎஸ் இபிஎஸ்ன்னு ஆயிடுச்சு இல்லை, சிவிஎஸ் சிபிஎஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்போது அதிமுகவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. இதுதான் பாயிண்ட். ஆளுமை மிக்க தலைவர்னா டிக்டேட்டராக இருக்கணும் இல்லை, அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை, தலைவர்களை தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு இல்லை. அதனால தான் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அப்படி ஒரு தலைவர் உருவானார்னா அந்த கட்சி சைலண்ட் ஆகிடும். இதுக்கு போய் விஜய் தான் எங்கள் கட்சியை உடைக்கிறாரு, தாவேகா அந்த கட்சி உருவாகியே 2 வருஷம் தான் ஆச்சு. உங்கள் பிளவுகள்லாம் 10-15 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. அதுக்கு இவர் தான் காரணம்னு இபிஎஸ் சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். தொடர்ந்து 10-11 முறை தேர்தலில் தோத்தா யாரும் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த கட்சியிலும் ஏற்றுக்க மாட்டாங்க. தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு புது ஆளுகிட்ட கொடுக்கணும். யூ ட்ரை யுவர் மெத்தட், புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லணும். நான் தான் இருப்பேன், இந்த கட்சியை கடைசி தேய்ச்சி சமாதிக்கு அனுப்புகிற வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன். இபிஎஸ் பிடிவாதமாக இருக்கார் பாருங்க. தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் அரவணைக்கலை. இப்போ தலைவராக இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க, தொண்டர்கள், நிர்வாகிகள், அவங்களெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அரவணைக்கணும். என்னை கேள்வி கேட்டாலே வெளியேற்றுவன் போக்கில் பண்ண எல்லாரையும் வெளியேற்றிட்டு கடைசியில் எடப்பாடியில் இவர் ஒருத்தர் தான் இருப்பார், பழனிசாமி தான் இருப்பார். பேட்சாக போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆளுமை மிக்க தலைவர், ஒரு
மக்களிடம் மரியாதை, கட்சிக்காரனோட நம்பிக்கை உள்ள தலைவர் இப்படி நடந்துக்குவாரா? எல்லாரையும் வெளியேற்றிட்டே இருக்கிறாரு. ஸோ அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைங்க. அதுவும் திமுகவை எதிர்த்து தீய சக்தின்னு தான் எம்ஜிஆர் அதிமுக உருவாக்குனாரு. 50 வருஷமா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, எலியும் பூனையாக, பாம்பும் கீரியுமாக. திடீர்னு 3ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே மே 4 அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாரு. உடனே இபிஎஸ் முதல்வர் அதிமுக சார்பா திமுக ஆதரவு. இந்த சதி நடந்ததா இல்லையா? இது பதவி மோகம் இல்லையா? சந்தர்ப்பவாதம் இல்லையா? திமுகல இருக்கும் சேகர் பாபு அவர்கள் செம்பால் அடி வாங்கியதிலிருந்து தலைமறைவாயிட்டாரு. அதுவும் அவர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம மேயர் பிரியா அவர்கள் வேலைக்கு சரிவர வரதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க, இப்போ ஸ்டாலினை எதிர்த்து தானே அரசியல்ல களம் கண்டு அவரை வீழ்த்தினாரு விஜய். சரி, ஜெயிச்ச உடனே ஸ்டாலினை போய் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. ஏன்னா தனக்கு முன்னால முதல்வராக இருந்தவர், அவரை போய் ஒரு கௌரவப்படுத்தணும், மரியாதைன்னு வாழ்த்து பெற்றார். இந்த பாலிட்டிக்ஸு, வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டார். அப்படி ஒரு கவர்னன்ஸ் அமைஞ்சதுன்னா, புது கவர்மெண்ட்டு சிஎம் மேயர் போய் பார்க்கணும். வேற கட்சியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், பார்க்கணும். ஆனால் இன்னும் வரையில் சீஃப் மினிஸ்டர் மேயர் பிரியா போய் பார்க்கல. ஏன்னா மேயர் பிரியா உதயநிதியினுடைய பக்தை. இப்போ உதயநிதிக்கு விஜய் வந்தது பச்சை மிளகா வச்சா மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அடுத்தது அப்பா 1 வருஷம் 6 மாதம் இருந்துட்டு நம்ம தான் முதலமைச்சர் கனவுல இருந்தார். இப்போ அவர் எப்பவும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற நிலைமைக்கு அந்த கட்சி இருக்குது. ஸோ அவருடைய அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் போய் பார்க்காதன்னு சொல்லியிருக்கலாம். இந்த அம்மா 12-15 நாளாச்சு சென்னையில் தான் இருக்காங்க. இவங்க ஒன்றும் தூத்துக்குடியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சிலாம் வர வேணாம். புரோட்டோகால் படியே ஒரு சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்கணும், பார்க்கல. ஸோ அவங்க சேகர் பாபுவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, டம்மி பீஸுன்னு தான் சொல்கிறேன். சேகர் பாபுவுடைய டம்மி தான் பிரியா, ரைட்டுங்களா? அவங்கள சும்மா அங்கே உட்கார வச்சுட்டு இவர் தான் சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ எல்லாத்தையும் நடத்தினார். ஸோ சேகர் பாபு அவங்க பண்ணாமல் இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அது அரசியல் வேறங்க, கவர்னன்ஸ் வேற. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கட்சி நடத்துறது வேற, ஆட்சி நிர்வாகம் நடத்துறது வேறங்க. இப்போ சேகர் பாபுவை பொறுத்தவரையில் அவர் ஒரு முன்னாள் ரவுடி தாங்க. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தார். நீங்கள் அதிமுகவில் இருந்த 8-9 மந்திரிங்க தான் திமுகவையே இயக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் திமுகலாம் இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், முத்துசாமி, ரகுபதி, ஏவாவேலு, சேகர் பாபு, இப்படி ஏகப்பட்ட பேரை சொல்ல முடியும் நம்மளால். அது ஒரு காரணங்க தோல்விக்கு. திமுகவின் உண்மையான தொண்டர்கள், களப்பணியாளர்கள் விரும்பிட்டான். அதிமுகவில் இருக்கிறவங்க தாண்டா இங்கே நடத்திட்டு இருக்காங்க கட்சியை, நமக்கு ஒன்றும் இல்லை. முதல்வர் தோத்ததுக்கு காரணம் சேகர் பாபு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ சேகர் பாபு மேலே வழக்குலாம் போடல, புகார் கொடுத்துருக்காங்க. புகாரை இவ்வளோ நாளாக பதிவு பண்ணாமல் காவல்துறை டாட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அமைச்சர்ன்றதால இப்போ ஆட்சி மாறினதால காட்சிகள் மாறுது. புகாரை இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? எல்லா கேஸுக்கும் அரெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அரெஸ்ட் பண்ணாலும் அவர் போய் பெயில் வாங்கின்னு வருவார், கோர்ட் இருக்குது. அதனால் சேகர் பாபு ரொம்ப ஆட்டம் ஆடிட்டார். அவர் சிஎம்டியை வச்சு ஆடின ஆட்டம், கலாம்பாக்கத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை கோயம்பேடுலேருந்து தூக்கின்னு போய் ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணாங்க. யாரோ கொஞ்சம் பேர் அங்கே வாங்கி போட்டாங்கன்றதுக்காக இப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சாதாரண மக்கள் எப்படி போனால் என்ன? இப்போ பரந்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும் பொழுது, சென்னைக்கு வர்றதுக்கு. மீனம்பாக்கம் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி மக்களுடைய நலனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ரியல் எஸ்டேட்டா மாஃபியா எல்லாம் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தான் வாங்கி போட்டிருப்பாங்க சல்லீஸான விலைக்கு. இப்போ அங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அது ட்ரிபிளா. பஸ் ஸ்டாண்டுங்கெல்லாம் நீங்கள் பாருங்களேன், பல ஊருங்களில், கடலூரில் அங்கெல்லாம் பாருங்களேன், ஏதாவது வயலில் கொண்டு போய் பண்ணுவானுங்க. ஏன் வயலில் பண்ணுற? சுற்றி இருக்கிற நிலங்களுடைய ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட் ஏறிடும்.
ஸோ இது மாதிரி பணத்தை பறிக்கிறதுக்கான வேலைகள் அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெட்ராஸில் இந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சதுக்கு திமுக காரணமே ஒன் ஆஃப் தி ரீசன். தெர் ஆர் சோ மெனி ரீசன். மெயின் ரீசன் சேகர் பாபு தான். இல்ல அதனால தான் அவர் செம்பால அடி வாங்கினாருன்னு கூட சொல்லுவாங்க. இல்லை அது வந்து ஒரு பத்திரிகையில் தான் போட்டிருந்தாங்க. துர்கா ஸ்டாலின் வந்து இவர் வெற்றி பெற்றன்ற சான்றிதழை காட்டுறதுக்கு அங்கே போகும்போது சித்தரஞ்சன் சாலை வீட்டுக்கு முன்னால் தாண்டா தோத்தாருன்னு சொம்பை எடுத்து அடித்தாங்களாம் டைனிங் டேபிள்லேருந்து. உடனே சொன்னாங்க என்னன்னா, ஸ்டாலினே வந்து கோவத்தில் இருக்காங்க, 1 மாதத்துக்கு இங்கே வந்துடாது இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டாராம். அது உண்மைன்னா உண்மை. அவங்களுக்கு கோபம் இருக்குதுன்னா ஆமாம் குளத்துறை இவர்கிட்ட தான் விட்டாங்க. அவர் ஊர் பூரா சுற்றிட்டு இருந்தார். நான் பார்த்துக்கிறேன் தலைவரே, நான் பார்த்துக்கிறேன் தலைவரேன்னு கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஆத்திரம் இருக்கேன்ல யாருக்காக இருந்தாலும். முதலமைச்சரின் மனைவி இல்லை, ஒரு கணவன் தோற்று போய் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்போது ஒரு வருத்தம் எரிச்சல் வரும் இல்லை, அப்படி நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த அம்மா சாரி செருப்பெல்லாம் தூக்கி காலில் போயிடுச்சு, கார் கதவெல்லாம் மூடுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். இவர் வந்து கிச்சன் கேபினெட்லேயே ஒரு முக்கியமான ஆளாகி தான் சிஎம்டிஏ வாங்கினார், சென்னை சிட்டிக்கு மினிஸ்டர் பொறுப்பு வாங்கினார், இப்படி பல ஆதாயங்கள் பண்ணார், நிறைய சேர்த்து விட்டுக்காருன்னு வச்சிங்களேன். அதனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே ஆகணுங்க ஒரு நாள். நீங்கள் உப்பை தின்னா தண்ணி குடிச்சு தானே ஆகணும். அதான் இப்போ நடந்துட்டுருக்குது. சார் உங்கள் நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே.